ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஜூலை 18ஆம் தேதி 2023 புருஷோத்தம அதிக மாசம். இந்த நாள்ல ஆரம்பிக்குது இந்த வருஷம். அது எண்ட் ஆகுற டேட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி 16/8/2023 அப்பதான் முடியுது. இந்த 1 மந்த் வந்து அதிக மாசம். இந்த அதிக மாசம்னு என்ன அப்படிங்கறது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அந்த அதிக மாசம் யாரு அப்படிங்கறத பார்க்கலாம் இன்னைக்கு. நேத்து கிளாஸ்ல வந்து என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, நரநாராயணர் நரநாராயணர் கிட்ட நாரத முனி போய் கேக்குறாரு. இந்த கலியுக பீப்புளுக்கு, கலியுக மக்களுக்கு மட்டும் கிடையாது, பௌதிக உலகத்துல இருக்கிற மக்களுக்கு அவங்க ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அவங்களுடைய துன்பத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு சுலபமான வழிமுறை சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்ப, இந்த அதிக மாசம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா பார்த்தோம். இந்த அவரும் நாராயணரும் அப்ப எப்படி சொன்னாரு அப்படின்னா, இது வந்து பகவான் கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இவர் வந்து நாரத முனிக்கு சொல்றாரு. என்னன்னா அவருடைய சொந்த ஒப்பீனியன் கிடையாது. இத வந்து பகவான் கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கு இதைய எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப பகவான் கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டருக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்னா, இங்க பாண்டவர்கள் வந்து பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போயிருப்பாங்க இல்லைங்களா? எக்ஸைல் வனவாசத்துக்கு போயிருப்பாங்க இல்லைங்களா? அந்த வனவாசம் போயிருக்கிற அந்த டைம்ல அவங்க வந்து ஒரு வனமா ஒரே இடத்துல ஸ்திரமா இருக்க மாட்டாங்க. ஒரு ஃபாரஸ்ட்டா வந்து மூவ் ஆயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு டைம் வந்து விருந்தாவனத்துல விருந்தாவனத்துல வந்து 12 வனங்கள் சேர்ந்ததுதான் விருந்தாவனம். இந்த விருந்தாவனத்துல ஒரு முக்கியமான வனமான காமியவனம், காமியவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த காமியவனத்துக்கு போய் இருந்தாங்க. பஞ்சபாண்டவர்கள் காமியவனத்துல இருந்தப்ப, அப்பயும் அவங்க ஒரு ஃபாரஸ்ட்டா போயிட்டு இருக்கும்போது காமியவனத்துக்கு வராங்க. இந்த காமியவனுக்கு வரும்போது துவாரகாதீஷ் பகவான் கிருஷ்ணர் வந்து இவங்களைய பார்க்க வராரு. இந்த பாண்டவர்கள் பஞ்சபாண்டவர்கள் இங்க இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே அவர் வந்து இவங்களையும் பார்க்க வராரு. இங்க பஞ்சபாண்டவர்கள் வந்து காமியவனத்துக்கு போயிருக்காங்க. அப்ப பகவான் கிருஷ்ணர் வந்து அவங்களை பார்க்கறதுக்கு வராங்க. இவரு கிருஷ்ணர் வந்து அவங்களை பார்த்ததும் இவருக்கு ரொம்ப மனசே பொறுக்கவே இல்ல. வந்து அவங்க வந்து சஃபர் ஆகுறாங்களோ இல்லையோ, அவங்க வந்து அவங்களுடைய நிலைமைக்கு வேதனைப்படுறாங்களோ இல்லையோ, பகவானுக்கு வந்து அவருடைய பக்தர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கோபப்படுறாரு. ரொம்ப கோபம் வருது அவருக்கு. இந்த மாதிரி அவங்களே ஏமாத்திட்டாங்க, சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோவத்துல அவர் வந்து இந்த உலகத்தையே எரிக்கிற மாதிரியான அவ்வளோ ஒரு கோபத்தை டிஸ்ப்ளே பண்றாரு. அப்ப வந்து பகவானுடைய கோபத்தை பார்த்துட்டு அர்ஜுனர் வந்து பகவானை போய் பாசிஃபை பண்றாரு, சமாதானப்படுத்துறாரு. இந்த மாதிரி பகவானே, நீங்க வந்து கோவப்படாதீங்க. இது வந்து எங்களுடைய ஆஹ் எங்களுக்கு இந்த இந்த மாதிரி நடக்கணும்னு இருக்கு. அதனால இது நடந்திருக்குது. நீங்க வந்து அதுக்கு எந்த விதத்திலயும் பொறுப்பாக மாட்டீங்க. ம். சோ நீங்க அதுக்காக வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிஃபை பண்றாரு அர்ஜுனா. அப்படி பாசிஃபை பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பகவான் வந்து யுதிஷ்டர் கிட்ட சொல்றாரம்மா, நீங்க வந்து இவ்ளோ சஃபர் ஆகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க இத்தனை வருஷமா புருஷோத்தம மாசம் புருஷோத்தம அதிக மாசத்தினுடைய விரதங்களை கடைபிடிக்காம இருந்ததுதான் உங்களுடைய சஃபரிங்ஸ்க்கு உண்டான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த புருஷோத்தம மாசமா அப்படின்னா என்ன? அது எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா யுதிஷ்டிர மகாராஜ் கேக்குறாரு. யுதிஷ்டிர மகாராஜ்க்கு புருஷோத்தம மாசம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதும் தெரியல. அது வரைக்கும் ஃபாலோ பண்ணவும் கிடையாது அவங்க. இதை ஃபாலோ பண்ணாம இருந்ததுதான் உங்களுடைய பிரச்சனை. இந்த அதிக மாசம் ஃபாலோ பண்ணல, அந்த விரதங்களை நீங்க கடைபிடிக்காம இருந்ததுதான் இதனால நீங்க சஃபர் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷோத்தம அதிக மாசத்தினுடைய கதையை சொல்றாரு. அந்த புருஷோத்தம அதிக மாஸ் எப்படி வந்தாங்க அப்படின்னா, அதுவும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு காலத்துல வந்து மேதாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஷி இருந்தாரு. மேதாவி ரிஷி
அவர் எப்படிப்பட்டவரு அப்படின்னா, அவர் வந்து ஃபுல் டைம் பகவான பத்தி கீர்த்தன் பண்றதும், பஜன் பண்றதும், சான் பண்றதும், பகவானுடைய நாமங்கள வந்து உச்சரிக்கிறதும், இப்படியே தான் அவருடைய வாழ்க்கைய ரன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ எந்நேரமும் பகவான பத்தி மட்டுமே பஜனை பண்ணிட்டும், பாடிக்கிட்டும் இருப்பாரு அவரு. இந்த மேதாவி ரிஷி. அவருக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்டின்னா, ஆ அவங்க வந்து ஒரு யங் ஏஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து மேரேஜ் ஆகுது. குழந்தைங்க பொறக்குறாங்க. ஆனா இந்த மேதாவி ரிஷி வந்து அ அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி குடுங்க அப்டின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவருக்கு வந்து அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும். இப்படியெல்லாம் வந்து அவங்கள பார்த்துக்கணும் அப்டின்ட்டு கூட அவருக்கு அந்த ஒரு நெனப்பே இல்ல. அவரு அவ்ளோ எக்ஸ்டசில இருக்காரு. பகவானுடைய நாமங்கள ஜபிக்கிறதுலயே, பகவான பத்தி பாடுறதுலயே அவரு வந்து அவருடைய மொத்த லைஃப்பையும் கழிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ம். அவளுக்கும் ஆசைகள் இருக்கும் அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியல. ஸோ அப்படி ஒரு மகரிஷி தான் மேதாவி ரிஷி. ஸோ அப்படியே வந்து என்ன ஆகுது, காலங்கள் போயிருது. அந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கல இவரு. ஒன் ஃபைன் மார்னிங் அவரு இறந்துடுறாரு. ஸோ அந்த மேதாவி ரிஷி வந்து இறந்துடுறாரு. ஸோ இறந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு இப்ப யாருமே அடைக்கலமே கிடையாது. இல்லைங்களா? யாரும் பார்த்துக்கிறதுக்கே ஆள் இல்ல. ஸோ அப்ப ஒரு நாள் வந்து அந்த அந்த மேதாவி ரிஷியோட ஆசிரமத்துக்கு வந்து யார் வராங்க அப்டின்னா, துர்வாச முனி வராரு. ஸோ துர்வாச முனியும், மேதாவி ரிஷியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு துர்வாச முனி வராரு. வரும்போது பார்த்தா, அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு வந்து தன்னுடைய அவல நிலை பத்தி துர்வாச முனிவர்கிட்ட சொல்றாரு. இந்த மாரி எங்க அப்பா வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு யார்கிட்டயும் கல்யாணம் பண்ணியும் குடுக்கல. எனக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னுடைய யங் ஏஜ் எல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வந்து புலம்புமாமா துர்வாச முனிவர்கிட்ட. சரி இவரு வந்து ஃப்ரெண்டோட பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, சரி எப்படியாவது இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு, வந்து இந்த மாரி ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு புருஷோத்தம மாசம் வருது. அதிக மாசம் வருது. ஸோ அந்த அதிக மாசம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அந்த அதிக மாசம் ஃபாலோ பண்ணா போதும். அது வந்து இ இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற ஆள் வந்து உங்களுக்கு புருஷனா கிடைக்கிறாங்களோ இல்லையோ, பகவானே உங்களுக்கு கணவனா கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்க வந்து பேக் டூ ஹோம், பேக் டூ காட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பகவான் வந்து அஷ்யூரன்ஸ் குடுத்திருக்காரு. இந்த புருஷோத்தம மந்த்ல யார் ஒருத்தங்க விரதம் இருந்து இந்த விரதத்த கடைபிடிக்கிறாங்களோ, அவங்க வந்து கண்டிப்பா கோலோகத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பகவானே அஷ்யூரன்ஸ் குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. ஸோ இந்த இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற கணவன் என்ன, உனக்கு வந்து அந்த புருஷோத்தமனே கணவனா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புருஷோத்தம மாசத்த அ இந்த விரதத்த கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இது என்ன சும்மா 1 மாசம் விரதத்த கடைபிடிக்கிறதுனால என்ன ஆயிர போகுது? அந்த பொண்ணுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. இந்த புருஷோத்தம் வந்து ஃபாலோ பண்றதுல அந்த பொண்ணுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. "என்ன நான் கேட்டனே அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப உதாசீனப்படுத்திட்டாங்க. இக்னோர் பண்றாங்க. துர்வாச முனிவரோட பேச்ச. ஆனா துர்வாச முனிவர் பத்தி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இருக்கறதுலயே கோபம் அப்படிங்கிறது எவ்வளவு உச்சத்துல அவருக்கு வரும் அப்படிங்கிறதே தெரியாது யாருக்கும். ஸோ துர்வாச முனிவருக்கும் கோவம் வருது. அவ்ளோ கோவம் வருது. இந்த பொண்ண இக்னோர் பண்றத பார்த்துட்டு, இன்சல்ட் பண்றத பார்த்துட்டு. சரி அப்புறம் அ ஃப்ரெண்டோட பொண்ணா போயிட்டாளே! இவளுக்கு வந்து என்ன பண்றது? நான் எப்படியாவது இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் பார்க்குறேன். அதனால அவளை வந்து சபிக்காம விட்டுர்றாரு. அந்த பொண்ண வந்து சபிக்கல இவரு. துர்வாச முனிவருக்கு அவ்ளோ கோவம் வந்தாலும் சபிக்கல. சரி எப்படியாவது அந்த பொண்ண அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் ட்ரை பண்றாரு. ஸோ அப்ப அந்த பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. புருஷோத்தம் அதிக மாசம் விரதம் இருக்கிறதுக்கு. ஸோ அப்ப என்ன பண்றாரு, அம் "நீ வந்து என்ன வந்து இன்சல்ட் பண்ணியிருக்க. அத கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா, நீ வந்து புருஷோத்தம அதிக மாசத்த இன்சல்ட் பண்ணிட்ட. அந்த இன்சல்ட் வந்து நான் பொறுத்துக்கிட்டா கூட, உனக்கு அது அந்த மாசத்த இன்சல்ட் பண்ணதுக்கு உண்டான அந்த ரியாக்ஷன் உனக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ என்ன எவ்ளோ இன்சல்ட் பண்ணாலும்,
என்னுடைய கர்ஸ் பலிக்காம போனா கூட, நான் உன்னைய சபிக்காம இருந்தா கூட, அந்த புருஷோத்தம மாசம், அந்த மாசத்த வந்து நீ இன்சல்ட் பண்ணிட்ட. அதனால உனக்கு உனக்கு இன்சல்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, துர்வாச முனிவர் வந்து சொல்றாராம். ஸோ அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாரி சொன்ன உடனேயே, அந்த பொண்ணுடைய அந்த யங் ஏஜ் போயி, வயசான ஒரு தோற்றம் வந்துருது. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து இந்த இளமை பருவம் போயி, முதுமை பருவம் வந்துருச்சு. ஓல்ட் ஏஜ் ரொம்ப யங் ஏஜ்ல இருந்து ஓல்ட் ஏஜ் ஆயிருச்சு. அந்த பொண்ணு அப்படி முதுமையில கை, கால் எல்லாம் அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஷ்ரிங்க் ஆயி, ரொம்ப பார்க்கறதுக்கே வந்து ஒரு வயசான பாட்டி மாதிரியான ஒரு உருவம் வந்துருச்சு. ஸோ அப்படி ஒரு உருவம் வந்தோனே, இந்த பொண்ணுக்கு வந்து அதிக மாசத்து மேல நம்பிக்கை இல்லாதால, அடுத்ததா என்ன பண்றாங்க, ம சிவன் சிவன வந்து அவர நோக்கி தவம் புரிய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, லார்ட் சிவா எப்படிப்பட்டவரு அப்படின்னா, அவரு சீக்கிரமா ப்ளீஸ் ஆகக்கூடிய ஒரு சிவன். அது மட்டும் இல்லாம சீக்கிரமா கோபமும் வரும் சிவனுக்கு. சீக்கிரம் ப்ளீஸ் பண்ணலாம். நம்ம வந்து சிவன நோக்கி தவம் இருந்தோம்னா, சீக்கிரம் ப்ளீஸ் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து லார்ட் சிவாவ நோக்கி அவங்க தவம் புரிய ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க தவம் புரியும்போது, பகவானும் வெகு சீக்கிரமே இவங்க நெனச்சத விட ரொம்ப சீக்கிரமா வந்து சிவன் இவங்களுக்கு காட்சி குடுத்தாரு. அப்படி காட்சி குடுத்த சிவன் கிட்ட இவங்க வந்து உடனே பொலம்ப ஆரம்பிக்கிறாங்க. "உனக்கு என்ன வேணுமோ கேளு" அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் சிவா கேட்கிறாரு. அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க, பகவான் லார்ட் சிவா சிவபெருமானே ஒரு எனக்கு வந்து ஒரு கணவன குடுங்க, கணவன குடுங்க, கணவன குடுங்க, கணவன குடுங்க, கணவன குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்றாங்க, 5 முறை பொலம்புறாங்க. இந்த லேடி வந்து 5 டைம்ஸ் பொலம்புறாங்க. எனக்கு கணவன குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொலம்புன உடனே லார்ட் சிவா வந்து, "அப்படியா ததாஸ்து. உனக்கு வந்து 5 புருஷன்கள் அமைவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஐயய்யோ! சிவபெருமானே! நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நான் வந்து ஒரு கணவன தானே கேட்டேன். நீங்க என்ன 5 புருஷன குடுக்குறேன்னு சொல்றீங்களே! அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறாங்க. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, "நீ தானே வந்து 5 முறை கேட்ட. அப்ப 5 புருஷன்கள நான் உனக்கு குடுக்கணும் இல்லையா? 5 கணவன்மார்கள நான் உனக்கு குடுக்கணும் இல்லையா? இதுக்கு வந்துட்டு 33 கோடி தேவர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இவங்க சாட்சி இருக்கும்போது, நான் என்னுடைய இந்த வரத்த திரும்ப வாங்க முடியாது. அதனால உனக்கு 5 கணவன்மார்கள் அமைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா, அது அமையறது எப்போ அப்படின்னா, இந்த அ இந்த லைஃப் டைம்ல நடக்காது இல்லைங்களா? இவங்களுக்கு வயசாயிருச்சு. அந்த பெண்மணிக்கு வயசாயிருச்சு. அதனால இந்த லைஃப் டைம்ல முடியாது. அதனால அடுத்த லைஃப் டைம்ல வரும்போது, உனக்கு 5 கணவன்மார்கள் அமைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி இந்த 5 கணவன்மார்கள் யாருக்கு அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணர் இது வந்து பகவான் கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அந்த பொண்ணுக்கு வந்து 5 கணவன்மார்கள் அமைந்த பொண்ணு யாரு அப்படின்னா, உன்னுடைய பத்தினியான திரௌபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உன்னுடைய மனைவி திரௌபதி தான் போன ஜென்மத்துல இந்த மாரி அதிக மாசத்த இன்சல்ட் பண்ணிட்டு எனக்கு 5 அவங்களுக்கு வந்து 5 முறை கேட்டாங்க. சிவபெருமான் கிட்ட எனக்கு கணவன் வேணும்னு. அதனால அவங்களுக்கு 5 கணவன்மார்கள் இந்த பிறவியில அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். திரௌபதி வந்து ஆ மகாசபையில இன்சல்ட் பண்ணப்பட்டாங்க இல்லைங்களா? வஸ்திரஹரணம் செஞ்சாங்க. துஷாசனன் வந்து அவங்களுடைய துகில உறிஞ்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அந்த அரசவையில வந்து எல்லாத்து முன்னாடியும் திரௌபதி துகில் உரியப்பட காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து புருஷோத்தம அதிக மாசத்துக்கு செஞ்ச அந்த இன்சல்ட் தான். புருஷோத்தம அதிக மாசத்த தவறா பேசினதுனால, அவங்களுக்கும் வந்து ஒரு அவமானம் அங்க நடக்குது. அது நடக்கிறதுக்கு காரணமும் நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, கிருஷ்ணர் அவங்க பக்கத்துல இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடக்குது? ஏன் இதெல்லாம் நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கலாம். ஆனாலும் எல்லாத்துக்கும் இந்த பிராவர்த்த கர்மா, பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த பிராரப்த கர்மா அப்படிங்கிறது நடக்கத்தான் செய்யுது. அது பாண்டவர்களுக்கும் தான் நடக்குது. ஆனா, அந்த டைம்ல ரொம்ப இன்டெலிஜென்ட்டா திரௌபதி என்ன பண்றாங்க, பகவான் வந்து சரணாகதி பண்றாங்க. அவங்க 2 கையும் தூக்கி பகவானுக்கு வந்து கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பகவானுக்கு சரணாகதி பண்ணதுனால, பகவானால அவங்க
காப்பாத்தப்பட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க பகவானுக்கு சரண்டர் பண்ணதுனால மட்டும் தான் அந்த இன்சல்ட்ல இருந்து அவங்களையே காப்பாத்த முடிஞ்சது. வேற யாருனாலயுமே அவங்களைய காப்பாத்த முடியல இல்லைங்களா? அரசவையில எப்பேர்ப்பட்ட சக்கரவர்த்திகள் இருந்தாங்க. பீஷ்ம பிதாமகர் இருந்தாரு. அதுக்கப்புறம் கிருபாச்சாரியர் இருந்தாரு. ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்காங்க. இவங்க 5 ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க. 5 ஹஸ்பண்ட்ஸும் யாருக்கும் வந்து குறைஞ்சவங்களே கிடையாது. இந்த உலகமே இவங்கள எதிர்த்து நிக்கும்போது, இவங்க மட்டுமே ஒரு சைடு இருந்து எல்லாத்தையும் இவங்க அப்போஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கு. இந்த 5 கணவன்மார்களுக்கும். ஸோ அவங்களாலயும் ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த டைம்ல பகவானுக்கு இவங்க சரண்டர் பண்ணதுனால மட்டும் தான் அவங்களால அந்த இன்சல்ட்ல இருந்து வெளியில வர முடிஞ்சது. ஸோ நமக்கு வந்து அப்ப யுதிஷ்ட மகாராஜ் கிட்ட சொல்றாரு. ஸோ திரௌபதி வந்து போன ஜென்மத்துல அவங்க இன்சல்ட் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு இந்த இன்சல்ட் நடந்தது. நீங்க வந்து இன்னும் இந்த லைஃப் டைம்ல நீங்க புருஷோத்தம அதிக மாசத்த கடைபிடிக்கல. அதனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு ஆம் நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அதுக்கப்புறமா யுதிஷ்டிர மகாராஜா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா என்ன பண்றாரு, பகவானே எங்களுக்கு வந்து இது தெரியாம போச்சு. நீங்க வந்து இப்ப வந்து எப்ப புருஷோத்தம மாசம் வருதுன்னு சொல்லுங்க. அதை வந்து நீங்க சொல்ற மாதிரி நாங்க கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டிரர் சொல்றாரு. சொன்ன உடனே இன்னொரு 2, 3 மந்த்ஸ்ல புருஷோத்தம அதிக மாசம் வரப்போகுது. அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க. அந்த விரதங்கள வந்து கடைபிடிச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய உங்களுடைய இழப்புகள் எல்லாமே திரும்ப கிடைக்கும். நீங்க இழந்தது எல்லாமே திரும்ப பெறுவீங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய இருப்பிடமான என்னுடைய இருப்பிடமான கோலோக விருந்தாவனத்துக்கே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து அஷ்யூரன்ஸ் குடுக்குறாரு. அதே மாரி இவங்களும் 2 மந்த்ஸ் கழிச்சு காமியவனத்துல இருக்கும்போது, புருஷோத்தம அதிக மாசம் வராங்க. அந்த விரதங்கள வந்து கடைபிடிக்கிறாங்க. கடைபிடிச்சதுனால தான் இவங்க வந்து இந்த மகாபாரத போரையே வெல்ல முடிஞ்சது. ஸோ இப்ப அ மொத்த உலகத்துக்கும் சக்கரவர்த்தியா இருக்கிற அந்த நிலைமை வந்து யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு கிடைச்சது அப்படின்னா, இந்த புருஷோத்தம அதிக மாசம் ஃபாலோ பண்ணதுனால. அது மட்டும் இல்லாம பாண்டவர்கள் மட்டும் தான் மிஞ்சி இருந்தாங்க இல்லைங்களா? இந்த மகாபாரத போர் முடிஞ்ச உடனே பாண்டவர்கள் மட்டும் தான் மீதி இருந்தாங்க. மத்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 5 பேருமே வந்து ஆஃப்டர் ரிட்டயர்மென்ட் இவங்களும் இமயமலைக்கு போனாங்க. அங்கிருந்து அவங்க பகவான நோக்கி கடும் தவம் பகவானுடைய ஸ்மரணத்திலேயே இருந்ததுனால, பகவான் சொன்னபடி அவங்க ஃபாலோ பண்ணதுனால, அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணதுனால, இவங்க மறுபடியும் கோலோகத்துக்கு அடைஞ்சுட்டாங்க. இது வந்து புருஷோத்தம அதிக மாசம் ஃபாலோ பண்றதுனாலயும், ஃபாலோ பண்ணாதனாலயும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ், கமெண்ட்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குங்களா இதுல? ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. இல்லைங்க மாதாஜி, புருஷோத்தம அதிக மாசம் அப்படிங்கறது மட்டும்தான் தெரியுமே தவிர, அதுவும் இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் 2, 3 வருஷமா இந்த கதைகள்லாம் தெரியவே தெரியாது மாதாஜி. ஓகே, ஓகே மாதாஜி. இப்ப நீங்க சொன்னதுக்கு ரொம்ப ஹரே கிருஷ்ணா. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க எல்லாரும். ஹரே கிருஷ்ணா. ஆல் டு ஷில பிரபுபாத்.